கருப்பசாமி, என் வழக்கில் எனக்கு வெற்றியும் கிடைக்கணும், அடுத்த வழக்கு யாரும் என்னை தொடாமல் பார்க்கணும், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும்னு கேட்டு வந்தவன். உன்னுடைய ஆத்மாவை நான் கொஞ்சம் அளந்து பார்த்தேன். அப்படி ஆழ்ந்து பார்த்ததில் முன்னொரு ஜென்மத்தில் சில பாவங்களை செய்து மனவேதனைகளை பிறருக்கு அடைய வைத்து பல பேர்களுடைய சாபத்தை பெற்று வந்த மகன் நீ. ஆனால் இந்த பிறவியில் அந்த சாபத்தை எல்லாம் நீக்கி காசி வரை சென்று கர்மத்தை தீர்த்து இப்பொழுது புனித பிறவியாக நீ வந்திருக்கிறாய். அதனால் 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடத்தை பார்த்து உன்னுடைய மனைவி வாழ்க்கையை பற்றி பேசணும். புதிய மனைவி எனக்கு வேணும் கருப்பசாமி. பழைய வாழ்க்கையில் நான் பல துரோகங்களை நான் அனுபவிச்சிட்டேன். அதனால் இனி வரக்கூடியவங்க நானே தஞ்சம்னு இருக்கிறத மாதிரி எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. இப்போ கேரள தேசத்தை போய் பார்த்தேன். அவங்க உனக்காக எந்த ஒரு முடிவும் நீ எடுக்கலை. அதனால் அதில் 2 பேர்கள் ஏற்கனவே அந்த பொண்ணை இப்போ கேட்டு லோக்கல்லே கேட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வேற ஒரு வழியில் உனக்கு நல்ல ஒரு பெண்ணை கொண்டு வந்து வச்சு கல்யாண வாழ்க்கையை வாழ வச்சு தந்தா போதும்ல. அதுக்கு பிறகு உனக்கு ஒரு நல்ல வருமானத்துக்குரிய வழியவும் நான் உருவாக்கி தரேன் மகனே. கண்ணை முடிக்கா. ஆடி அமாவாசைக்கு பிறகு எல்லாம் வெற்றியாக அவனுக்கு நடந்துடும். அப்படியா? அப்படியாடா? சித்திரை மாதம் 20ஆம் தேதி அந்த சான்று உனக்கு கிடைக்கும். போ.